பரியர் பெருமான் ரிலீஸ் ஆன அப்போ பாலா சார் கால் பண்ணாரு, ஆஃபீஸ்க்கு முடியுமான்னு கூப்பிட்டாரு. நான் இதுக்கு எங்கேயும் சொன்னதில்லை, பதிவு பண்ணதில்லை. அப்போ நான் பார்க்க போயிருந்து சும்மா பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு ட்ராயர் ஓப்பன் பண்ணி ஒரு 5 பவுன் செயின் போட்டேன். ஏன் அன்னைக்கு அந்த ரூம்ல யாருமே இல்லை, நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். இப்போ நான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இல்லை இது ஆனால் யார்ட்டும் சொல்லணும் அவசியம் இல்லை, எனக்கு தோணுச்சு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பெருசாக எங்கேயாவது பார்த்தா பேசிக்குவாரு. அதே மாதிரி தான் வாழை பார்க்கணும் அப்படின்னு அவர் நான் நாளாக கேட்டுட்டு இருந்தேன், சார் வாழை பார்க்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு. அதான் அது இயல்பாக நடந்தது தான், எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நான் இன்னும் 2 பேருமே நான் பேசிக்கல. நிச்சயம்னா அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் இடையில நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா நான் பரியர் பெருமாள் அப்பவே எனக்கு நிறைய விஷயம் பேசியிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு புரிஞ்சுச்சு. மாமன்னன் ரிலீஸ் ஆனப்பவே, மாமன்னன் ரிலீஸ் ஆக முன்னாடியே உதய் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க, உங்களோட